ஒரு படத்தை ஹைப் செய்ய விஜய் பெயர், படம் தோல்வி அடைந்தால் குற்றம் சுமக்க விஜய் பெயர், தேசிய கட்சி பயன்படுத்தும் பெயர் விஜய், மாநில கட்சி குறிவைக்கும் பெயர் விஜய், புதிய வெளியீடுகளே ஆட்கொள்ளும் பெயர் விஜய், உலக ஊடகங்களில் எதிரொலிக்கும் பெயர் விஜய், எங்கும் விஜய் 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 தான். உண்மையிலேயே எல்லோரிலும் சிறந்தவர் தளபதி விஜய். விஜயின் அடுத்த மக்கள் சந்திப்பு சேலத்தில் தமிழின் பார்த்திபன் உறுதி. நடிகர் விஜயின் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் 100% சேலத்தில் தான் நடைபெறும். பொங்கல் பண்டிகையை முடிந்தவுடன் சில நிர்வாக பணிகள் மேற்கொள்ளப்பட்ட உள்ளதாகவும் அதன் பின்னர் சேலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அளவிற்கு சேலம் மக்கள் சந்திப்பு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இந்த அன்பு ஒன்று மட்டும் போதும். சமீபத்தில் ஒரு பெண் இயக்குனர் விஜய் ரசிகர்களையே ரவுடிகள் என விமர்சித்த நிலையில் நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு எபிசோட்டில் வாய் பேச முடியாத குழந்தைகள் அனைவரும் தங்களுக்கு பிடித்த நடிகர் விஜய் என்று கூறியிருந்த வீடியோ இணையதளத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது. நல்ல நேரம். விஜய் தம்பி சரியான நேரத்தில் சரியான வயதில் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்படிக்கு நடிகர் கார்த்திக். சிபிஐ தான் எங்களிடம் வாகனத்தை ஒரு நாள் பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பதற்காக கூறியிருந்தனர். அதனால் தான் வாகனம் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இருக்கிறது. இன்று மாலையே பிரச்சார வாகனம் மீண்டும் சென்னைக்கு திரும்பும். பிரச்சார வாகனம் சிபிஐ பறிமுதல் செய்து விட்டதாக கூறிய பொய்யான செய்திகள் மக்களிடம் பரப்பிய நியூஸ் சேனலுக்கு கழக இணை பொதுச் செயலாளர் அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்கள் பதில் கொடுத்துள்ளார். இந்த அன்பு ஒன்று மட்டும் போதும். சமீபத்தில் ஒரு பெண் இயக்குனர் விஜய் ரசிகர்களையே ரவுடிகள் என விமர்சித்த நிலையில் நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு எபிசோட்டில் வாய் பேச முடியாத குழந்தைகள் அனைவரும் தங்களுக்கு பிடித்த நடிகர் விஜய் என்று கூறியிருந்த வீடியோ இணையதளத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது. செந்தில் பாலாஜிக்கு சமன். கரூர் சம்பவம் தொடர்பாக முக்கிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் சஸ்பெக்ட் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் டெல்லி சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களின் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அறுவடை திருநாள் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் வளமும் பெருகட்டும்.